नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत् नष्टप्रायेष्वभूत्रेषु नित्यं भागवत सेवया भगवत्युत्तमश्लोके भक्तिर्भवति नैष्ठिकी कृष्णे स्वधामोपगते धर्मज्ञानाधिपे सह कलौ नष्टदृशामेष पुराणार्को धुनोदितः। This is Srimad Bhagavatam, first canto, chapter 13, text number 26. Srimad Bhagavatam, skandam 1, adhyayam 13, slogam 26. Translation and commentary by His Divine Grace A.C. Bhaktivedanta Swami Srila Prabhupada, founder and Acharya of the International Society for Krishna Consciousness. மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்கியவர் தெய்வ திரு அபயச்சரணாரவிந்த பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத், அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் ஸ்தாபக ஆச்சாரிய ஸ்ரீல பிரபுபாதர். गतस्वार्थमिमं देहं विरक्तो मुक्तबन्धनः अविज्ञातगतिर्जह्यात् स वै धीर उदाहृतः. சுலோச்சனா மாதாஜி மொழிபெயர்ப்பு படிங்க. எல்லா கடமைகளிலிருந்தும் விடுபட்டு யாரும் அறியாத ஓரிடத்திற்கு சென்று அங்கு ஜடவுடல் பயனற்று போகும்போது அதை கைவிடுபவன் தீரன் எனப்படுகிறான். பொருளுரை: கௌடிய வைஷ்ணவ பரம்பரையில் வந்த ஆச்சாரியரும் சிறந்த பக்தருமான நரோத்தமதாஸ் தாக்கூரர் பின்வருமாறு பாடியுள்ளார். பகவானே, வாழ்வை நான் வீணாக கழித்து விட்டேன். மனித உடலை பெற்றிருந்தும் உம்மை நான் வழிபடவில்லையே. எனவே வேண்டுமென்றே நான் விஷம் குடித்தவனாவேன். அதாவது பகவானின் பக்தி தொண்டை பற்றிய அறிவை பெருக்கிக் கொள்வதற்காகவே மனித உடல் உள்ளது. இந்த அறிவு இல்லை என்றால் வாழ்வு கவலைகளும் துன்பங்களும் நிறைந்ததாகி விடுகிறது. எனவே இத்தகைய பண்பாடற்ற செயல்களில் வாழ்வை வீணடித்து விட்டவன் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் தெரியாமல் வீட்டை விட்டு வெளியேறி விட வேண்டும். இப்படி குடும்பம், சமூகம், நாடு போன்ற எல்லா கடமைகளிலிருந்தும் அவன் விடுபடுவதுடன் எங்கு எப்படி அவன் இறந்தான் என்பது ஒருவருக்கும் தெரியாமல் இருப்பதற்காக யாரும் அறியாத ஒரு இடத்தில் தன் உடலை அவன் உகுத்து விட வேண்டும். கோபத்திற்கு போதுமான காரணங்கள் இருந்தும் அதனால் கலங்காதவனே தீரனாவான். மனைவி மக்களிடம் அன்பான உறவு கொண்டிருப்பதால் வசதியான குடும்ப வாழ்வை ஒருவனால் துறக்க முடியவில்லை. இத்தகைய தேவையற்ற குடும்ப பாசத்தினால் தன்னுணர்வு பாதையில் தடை ஏற்படுகிறது. இத்தகைய குடும்ப உறவை மறக்க முடிந்தவன் வீரன் அல்லது தைரியசாலி என்று அழைக்கப்படுகிறான். ஆயினும் இத்துறவு வாழ்வு ஏற்றமடைந்த பௌதீக வாழ்வை ஆதாரமாக கொண்டதாகும். ஆனால் உண்மையான ஞானிகள் மற்றும் தன்னுணர்வு பெற்ற ஆத்மாக்கள் ஆகியோரின் சகவாசத்தினால் மட்டுமே இத்தகைய துறவு வாழ்வை உறுதிப்படுத்த இயலும். இத்தகைய சகவாசத்தினால் ஒருவர் பகவானின் உன்னத அன்பு தொண்டில் ஈடுபடுத்தப்படுகிறார். உன்னதமான சேவையை பற்றிய உணர்வை வெளிப்புறச் செய்வதால் பகவானின் திருவடிகளில் உண்மையாக சரணடைய முடியும். தூய பகவத் பக்தர்களின் சகவாசத்தினால் மட்டுமே இது சாத்தியமாக்கப்படுகிறது. இத்தகைய ஒரு தூய பக்தரான ஒரு சகோதரரை பெறும் பாக்கியம் திருதராஷ்டிரருக்கும் கிடைத்திருந்தது. இவரது சகவாசமே இத்தோல்வி அடைந்த வாழ்விலிருந்து முக்தி அடைவதற்கு காரணமாயிற்று. ஹரே கிருஷ்ணா. ओम ज्ञानतिमिरान्धस्य ज्ञानञ्जनशलाकया चक्षुरुन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः. श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपकदा मह्यं ददाति स्वपदान्तिकम्. वन्देऽहं श्रीगुरोः श्रीयुतपरकमलं श्रीगुरुं वैष्णवांश्च श्रीरूपं साग्रजातं सहगण रघुनाथन्वितं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधाकृष्णपादान् सहगण ललिता श्रीविशाखान्वितांश्च। हे कृष्णकरुणा सिन्धो दीनबन्धो जगत्पते गोपेश गोपिकान्त राधाकान्त नमोऽस्तुते। तप्त कांचन गौरांगी राधे वृंदावनेश्वरी
वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये नमो महावदन्याय कृष्ण प्रेम प्रदायते कृष्णाय कृष्ण चैतन्य नाम्ने गौरत्विषे नमः वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्तवृंद। हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। मद्गरीरपि गोपाल स्वीकुर्यात् कृपया यदि तदैवासां भयः पीत्वा ऋष्येयुस्तत्प्रियाजनाः। Gatasvartham imam deham means when this body is no longer fit for any objective. கதஸ்வார்த்தம் இமம் தேகம் அப்படின்னா இந்த உடலானது எந்த ஒரு செயலையும் புரிவதற்கு குறிக்கோளை அடைவதற்கு பிரயோஜனம் இல்லாமல் போகும் தருணத்தை குறிக்கிறது. Udahrata, that means that this Dhritarashtra or this verse has been made into an example for us. உதாகிருத அப்படின்னா இந்த ஸ்லோகமே, அதாவது இந்த ஸ்லோகமும் சரி, இங்க வந்து திருதராஷ்டிரனே உதாரணமாக நமக்கு திகழ்கிறார். You have this word in Tamil, udaharanam? Exactly same word, udaranam. Yeah. Okay, so what are we talking about here? What kind of person are we talking about? There are 3 adjectives given in this verse. இங்க அடைமொழிகள் 3 கொடுக்கப்பட்டிருக்கு இந்த ஸ்லோகத்துல. யாரை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம், எதை பத்தி பேசிட்டு இருக்கோம்? All 3 of these are called dhira, sober, undisturbed. இந்த 3 அடைமொழிகளும் தீரனை, அதாவது எந்த விதமான பிரச்சனைகளிலும் சஞ்சலம் அடையாமல் இருக்கும் நபரை குறிக்கிறது. We're hardly undisturbed. நம்ம தீரன்களா? நம்ம தீரர்களே கிடையாது. We're always agitated by something. நமக்கு ஏதாவது ஒரு சஞ்சலம் மனதில் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. This is described in the Srimad Bhagavatam, very well known verse. ஸ்ரீமத் பாகவத்ல மிக பிரபலமான ஸ்லோகத்தின் மூலம் இது சொல்லப்பட்டிருக்கு. பிராயேன प्रायणाल्पायुषा सभ्य कलावस्मिन् युगे जनाः मंद सुमंद मतयः मंद भाग्या हि उपद्रुतः. Upadruta means we're always in a hurry, we're always agitated about something. அந்த ஸ்லோகத்துல உபதிருத்தன்ற வார்த்தை வந்திருக்கு. அந்த உபதிருத்தன்ற வார்த்தை வந்து எப்பொழுதும் நம்ம எதையோ குறித்து சஞ்சலம் அடைந்து கொண்டிருக்கிறோம், அதை குறிப்பதே அந்த வார்த்தையாகும். Our lives are short. நம்மளுடைய வாழ்க்கை மிகவும் குறுகிய காலம் கொண்டது. We're slow or we're lazy. நம்ம சோம்பேறித்தனத்தோடயே இருக்கோம், இல்லைன்னா ரொம்ப எப்பவுமே வந்து சோம்பேறித்தனத்தினால மெதுவா செயல்படுறோம். Manda sumati, our good intelligence is very feeble. We don't have enough of it. மந்த புத்தியை கொண்டுள்ளோம், அதனால எந்த விதத்திலும் நமக்கு கூர்மையான புத்தி கிடையாது. Our fortune, in other words, our good karma, that's also very dim. Manda subhagya. நம்மளது மந்த பாக்கியம், அதாவது பாக்கியம்னா நமக்கு எந்த கர்மா புண்ணிய கர்மாவும் செய்யல, அதனால எந்த அதிர்ஷ்டமும் கிடையாது. And upadruta means we're always agitated. இதற்கும் மேலாக எப்பொழுதும் நம்ம வந்து சஞ்சலம் அடைந்த மனத்தோடயே இருக்கிறோம். In particular, one definition that we have for the dhira is given by Srila Rupa Goswami in his Upadeshamritam. உபதேசாமிர்தத்துல தீர அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு விளக்கம் ரூப கோஸ்வாமி கொடுக்கையில், வாச்சோ வேகம் மனசஹ க்ரோத வேகம் ஜிஹ்வா வேகம் உதரோபஸ்த வேகம் ஏதான் வேகான் யோ விஷஹேத தீரஹ. What is that? Sarvavapimam prithivim sashishyat. A person who is actually sober is a person who can tolerate the urge to speak. தீரன் அப்படின்னா பொறுமையை சமநிலையை கொண்டவன் அப்படின்னா முதல்ல பேச்சுங்கிற உந்துதல் அதை கட்டுப்படுத்தக்கூடியவன்.
We always, so many of the things that we say, they're not necessary and they're also not even beneficial for anyone, including ourselves. நம்ம பலமுறை நம்ம நிறைய விஷயங்களை பேசுறோம். நம்ம பேசுறது நமக்கும் பிரயோஜனம் இல்ல, பலருக்கும் பிரயோஜனம் இல்லாம வார்த்தைகளை கொட்டுறோம். And then manasaha vegam, the things that our minds impel us to do, that's off the charts. மனச வேகம்னு ஒரு வேகம் இருக்கு. அதாவது நம்மளுடைய மனம் எதெல்லாம் செய்ய சொல்லுதோ அதெல்லாம் நம்மளுடைய இதுலயே நமக்கு தேவையே இல்லை, ஆனா எதையோ செய்ய சொல்றது மனசு. People do the most unimaginable things only because they cannot control their minds. மக்கள் யோசிக்கவே முடியாத விஷயங்களை ஏன் அவங்க செய்யறாங்க அப்படின்னா கட்டுப்பாட்டுக்கு இல்லாத மனதை தான் குறிக்கிறது. Krodha vegam, the to be compelled by anger, that is a great misfortune. குரோத வேகம்ங்கிறது என்ன அர்த்தம்? கோபத்தை கட்டுப்படுத்த முடியாத துரதிருஷ்டமான நிலை, துர்பாகிய நிலை. You have this word in Tamil, kopam. Yes, kopam. Some people will pronounce it as gobam. Yeah, kovam they use. Okay, so this is it can destroy a person's life in just a few seconds if he becomes too angry. நீங்க கோபத்தை கட்டுப்படுத்தலன்னா ரொம்ப 1-2 வினாடியிலேயே உங்களுடைய வாழ்க்கையை அழிஞ்சிடலாம். In fact, someone else's anger can even end your life in a few seconds. அதே வினாடிகளில மற்றவர்களுடைய கோபமானது உங்களை அழிக்கக்கூடியது. Jihvavegam, the tongues, the urges of the tongue is different because the tongue also eats. It doesn't just speak, it also eats. ஜிஹ்வ வேகம், அதாவது நாக்கை கட்டுப்படுத்துவது. நாக்கை கட்டுப்படுத்துவது என்றால் நாக்கு என்பது வெறும் பேச்சு மட்டும் இல்லாமல் சுவையும் அது கொண்டுள்ளது. அதனால அதையும் கட்டுப்படுத்த வேண்டும். People will eat anything and everything at any time. மக்கள் எதை வேணாலும் எப்பொழுதும் எந்த நேரத்திலும் அவங்க சாப்பிடுவாங்க, தயங்கவே மாட்டாங்க. They don't care if it's alive or dead. உயிரோடு இருக்கா செத்து போனதா அதை கூட பாக்குறது இல்லை இந்த காலத்துல. Just like there's a joke that in Hong Kong I heard, people there will eat anything with 4 legs except for the table. இந்த ஹாங்காங் நகரத்துல இந்த ஒரு கேளிக்கையை நான் கேள்விப்பட்டிருக்கேன். அங்க இருக்கக்கூடிய மக்கள் 4 கால் கொண்டது எதுவா இருந்தாலும் சாப்பிட்டுருவாங்க, ஆனா நாற்காலியே தவிர. A person who develops that habit is fit for a hog's body in the next life. அப்படிப்பட்ட பழக்க வழக்கங்களை பழகி இருக்கிறவங்களுக்கு அடுத்த பிறவியில பன்றியின் பிறவிக்கு தான் தகுதியான உடல் அவங்களுக்கு. The hog is prepared to eat anything, or a goat as well. Anything they'll eat. நீங்க பன்றியை எடுத்துக்கொண்டாலும் சரி, இல்ல ஆடை எடுத்துக்கொண்டாலும் சரி, எதை வேணாலும் சாப்பிட தயாரா இருக்கும். So jihva vegam means to eat the wrong things at the wrong time in the wrong way, etc., etc. ஜிஹ்வ வேகம் என்றால் தவறான நேரத்தில், தவறான தருணத்தில், தவறானவற்றை சாப்பிடும் தன்மை அதான் குறிக்கிறது. Udara vegam, that means the belly, because to be impelled by hunger, a person will also do pretty much anything if he's starving. உதர வேகம்னா வயிறுக்கு பசியை அவனால கட்டுப்படுத்த முடியலன்னா அதுக்காக அவன் என்ன வேணாலும் சாப்பிடுவான், என்ன வேணாலும் செய்ய தயாரா இருப்பான் மனிதன். And upastha, what's situated below the belly? உபஸ்தா அப்படிங்கிறது வயிற்றுக்கு கீழே இருக்கக்கூடிய உறுப்புகளை குறிக்கிறது. That thing everyone has also. அதுவும் நம்ம அனைவருக்கும் அந்த வேகம் இருக்கு. No brain. மூளையே இல்லைன்னு சொல்லலாங்க. So we can do the most sinful things impelled by our minds and our senses in these ways. இந்த விதத்துல மிக பாவகரமான செயல்கள் கூட மனதின் வேகத்தினாலும் உறுப்புகளின் வேகத்தினாலும் செய்ய தூண்டப்படுகிறோம். Parantu etan vegan yo vishaheta, a person who's able to tolerate the screaming mind and the hungry senses, that person is able to make disciples. ஆனால் யார் ஒருவன் இந்த கதரும் மனதையும் சரி நம்மளை உந்திக்கொண்டு இழுத்து கொண்டு செல்லும் புலன்களை கட்டுப்படுத்துகிறானோ
அந்த வேகங்களை கட்டுப்படுத்துபவனால உலகம் முழுவதும் சிஷ்யர்களை ஏற்றுக்கொள்ள தகுதி வாய்ந்தவன். Etan vegan yo vishaheta dhira. That person is sober. அப்படிப்பட்ட நபரே தீரன். Here Prabhupada has translated the term dhira as undisturbed, but normally he translates it also as sober. பொதுவா வந்து சஞ்சலமடையாத நபர் அப்படின்னு பிரபுபாதர் தீரரை வந்து மொழிபெயர்ப்பார். ஆனா தீரன் என்பவன் உண்மையிலேயே சமநிலையில் இருக்கக்கூடிய நபரையும் குறிக்கும். Sober means you're not intoxicated. சொல்ல போனா இந்த சமநிலை அப்படின்னா என்ன அர்த்தம்? போதைக்கு அடிமையாகாம இருக்கக்கூடிய நபர். It's a very suitable word. அது ஒரு பொருத்தமான வார்த்தை தான். Just like an intoxicated person can do anything, similarly a person who is intoxicated by sense gratification, he'll do anything. போதை பொருட்களால போதை அடைந்த நபர் எப்படி வேணாலும் என்ன வேணாலும் எந்த நேரத்திலையும் செய்வாரோ, அதே போல புலன் இன்பங்கள்னால போதையில புலன் இன்பம் எனும் போதையில யார் ஒருத்தர் மாட்டியிருக்கானோ அவன் எதை வேணாலும் எந்த நேரத்துல அந்த புலனை திருப்திப்படுத்துவதற்கு அவன் செய்ய தயங்க மாட்டான். What will a goat not eat? ஆடு எதை சாப்பிடாதுன்னு நினைக்கிறீங்க? What will a drunkard not shout? ஒருத்தன் குடிகாரன் அவன் வந்து கத்தாம இருப்பானா? What will a woman not do? அதே போல ஒரு பெண் ஏதாவது செய்யாமல் இருக்க முடியுமா பெண்ணால? And what will a devotee not tolerate? அதே போல ஒரு பக்தன் ஏதாவது பொறுத்துக்காம இருக்கக்கூடிய பக்தன் இருக்காரா? This verse comes in I think it's in the 10th canto by Shukdev Goswami. சுகதேவ் கோஸ்வாமி சொல்றார் 10வது ஸ்கந்தத்துல. So we have to become sober. We're not sober now. அதனால நம்ம வந்து தீரனாக ஆக வேண்டும். நம்ம இப்போ தீரன் அல்ல. And the three adjectives that qualify the subject of this verse, they help us to get some insight into what does it mean to be sober? What does it mean to be undisturbed? Dhiran. Sorry, Prabhu, I got cut here. Am I audible? I can hear you. Can you excuse me for a brief moment? Just a moment. Okay. There is some emergency. Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Rama Rama, Hare Hare, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Rama Rama, Hare Hare, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Rama Rama, Hare Hare, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Rama Rama, Hare Hare, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Rama Rama, Hare Hare, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Rama Rama, Hare Hare, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Rama Rama, Hare Hare. Hare Krishna, Prabhu, please forgive me. Okay, so we're talking about what does it mean to be sober, and there are three definitions or qualifications at least mentioned in this verse. நம்ம தீரன்னா என்ன அப்படிங்கறத வந்து பத்தி பேசிட்டு இருக்கோம். அந்த தீரன்கிறதுக்கு குறைந்தபட்சம் 3 விளக்கங்கள் இந்த ஸ்லோகத்துல கொடுக்கப்பட்டிருக்கு. Prathamam virakta syat. A person should become detached. முதலாக ஒருவன் வந்து பற்றற்று இருக்க வேண்டும். அதுதான் முதல் குணம். Rakta means the word rakta indicates the presence of raga. விரக்த அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா கவர்ச்சி, ராகம் அப்படிங்கறத குறிக்கிறது.
Just like the musicians say, Ranjayati iti ragaha. If it charms your mind, that's a raga. ராகம்னா என்ன? ரஞ்சனமாக இருக்கக்கூடியதே ராகம். So it's not just audio. நம்ம மனதை கவரக்கூடியதுனா அது ராகம். It's not just things to hear, it's also things that we see, things that we taste, things that we touch, etc., etc. அதே மாதிரி ராகம் என்பது காதுல கேட்பதை மட்டும் ராகம்னு குறிக்கிறது இல்ல. கண்ணால பார்க்கிறது எது கவரக்கூடியதோ, தோலால கையால தொடுவதற்காக கவரக்கூடியதோ, மூக்கை நுகர்வதன் மூலம் கவரக்கூடியதோ, சுவையின் மூலம் கவரக்கூடியதோ அனைத்தும் ராகம் என்று அழைக்கப்படும். This is why people cannot control their senses, because the senses, they produce so many pleasing experiences for us. அதனாலதான் நம்ம புலன்களை கட்டுப்படுத்த முடியறதில்ல. மக்கள் ஏன் தவிக்கிறாங்க? ஏன்னா இது பெயரளவுல நம்மள இன்பத்தை கொடுப்பதை போல இருக்கின்றது. அதனால நம்ம மனதை கட்டுப்படுத்த முடிவதில்லை. Parantu rakto bhavati, they become attached. ஆனால் அந்த கவர்ச்சினால என்ன ஆறாங்க? பற்று ஏற்படுகிறது. But here the symptom is detachment, Veda rakta, not attached. ஆனால் இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? விகத ரக்த, அதாவது பற்றின்மையை குறிக்கிறது. பற்றிற்கு எதிர்மறை. Second thing, mukta bandhanaha, they're freed from entanglement. முக்த பந்தன அப்படிங்கிறது தான் இரண்டாவது. அதாவது அவங்க கட்டுப்பாடுகளிலிருந்து விடுபட்டு இருக்கிறார்கள். Bandhana means worldly entanglements, but bandhana also means the bondage of karma. பந்தனம்னா பொதுவா உலகளவுல இருக்கக்கூடிய பந்தங்களை சொல்றது, இருந்தாலும் கர்ம பந்தத்தையும் சொல்கிறது. And finally, because of these two qualifications, means he's free and he's not attached to anything, so avijñāta gatihi, his destination is some remote place, some unknown place he goes. அதனால விரக்த முக்த பந்தன நீங்க சொல்லப்பட்டிருக்கு. ஒண்ணு பற்றின்மையை குறிக்கிறது. அப்படிப்பட்ட நபர் கட்டுப்பாடுகளிலிருந்து விடுபட்டு இருப்பார். அதனால அவர் அவிஜ்ஞாத கதீர், அதாவது யாருக்கும் தெரியாத இடத்தில் அவர் வசிப்பார் என்பதை இங்கே மூன்றாவது குணமாக குறிக்கிறது. When does he go? எந்த தருணத்தில் அவன் அந்த இடத்தை அடைவான்? Gatasva artham, when every other prospect is already exhausted, when he can't enjoy anymore in this material world, then he goes. அதாவது அவனுக்கு வேற பௌதீக சுகம் எங்கேயுமே கிடைக்காது, வேற எங்கேயுமே வழி இல்ல அப்படின்னு தெரிஞ்சா அவன் இந்த மாதிரி தனிமையான இடத்துக்கு செல்வான். So that's not necessarily the highest ideal. சொல்ல போனா இந்த மாதிரி இடத்தை அடையிறதுங்கிறது தான் மிக கொள்கை கிடையாது. Actually, a person who realizes, a person who even just believes that he is not this body, this person should work on detachment from the very beginning of life. Why cultivate attachment to something extrinsic? கடைசி வரைக்கும் எந்த பிரச்சனையும் எல்லாத்துலயும் சுகமில்லை அப்படின்னு அனுபவிச்சு அதன் மூலம் போறதை விட யார் ஒருவர் நான் உடல் இல்லை, நான் ஆத்மா அப்படிங்கறத உணர்ந்தாலே அந்த மாத்திரத்திலிருந்தே அவன் பற்றின்மையை கடைபிடிக்க ஆரம்பிக்க வேண்டும். So what should one do? Jahyat. One should give it up. அப்போ அப்படிப்பட்டதை யார் என்ன செய்ய வேண்டும்? அவர்கள் செய்ய வேண்டிய செயல் ஜஹியாத் அப்படிங்கிற வார்த்தையை குறிக்கிறது. அதாவது அவர்கள் இவற்றை கைவிட வேண்டும். It also means one should kill. அது ஒரு விதத்துல பார்த்தா ஒருத்தர் கொல்லணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. We should not get suicidal. அது தற்கொலையை குறிப்பதல்ல. அது Sridhar Swami comments on this verse. ஸ்ரீதர சுவாமி இந்த இதுக்கு ஸ்லோகத்திற்கு வியாக்கியானம் கொடுத்திருக்கார். So he says, in this verse, we hear Vidura speaks this verse in case Dhritarashtra is wondering, what's the symptom of an undisturbed person here? அதாவது விதுரர் இங்க பேச ஆரம்பிக்கிறச்சே திருதராஷ்டிரன் யோசிக்கிறான், தீரன் எங்கேயுமே சஞ்சலமடையாத நபர் அப்படின்னா அவனுடைய அறிகுறிகள் என்ன அப்படிங்கறத யோசிச்சு பாக்குறான். Here the phrase that Srila Prabhupada translates as useless, gata swartham, it means to be bereft of reputation and
religious activities or credits and so on. Yasho dharmadi shunyam. கதஸ்வார்த்தம் அப்படிங்கிற வார்த்தைக்கு பிரபுபாதர் எப்படி சொல்றாருன்னா, இங்க மொழிபெயர்த்திருக்கும் பொழுது, யார் ஒருவன் பௌதீக பலன்களோ பௌதீக முன்னேற்றங்களிலோ சூன்யமாக இருப்பவன். Similarly, Sridhar Swami glosses the term mukta bandhana, freed from obligations, to mean that he's given up his pride, his conceit. முக்த பந்தனம்ங்கிறதுக்கு ஸ்ரீதர சுவாமி விளக்கம் சொல்லும் பொழுது, யார் ஒருவன் அவனுடைய கர்வத்தை கைவிட்டு இருக்கிறானோ அவனையும் குறிக்கிறது அப்படிங்கிறார். Because if you think about it, what really compels us to maintain attachments in this world is a kind of a pride, a false conceit, false ego. யோசித்து பார்ப்போம், பௌதீக உலகத்துல நமக்கு பற்றுதல் ஏற்படுறது அப்படின்னா எதன் காரணமாக? குறிப்பா கர்வம். Therefore, he glosses the term mukta bandhana as tyakta abhimana. அதனாலதான் மானம் அபிமானம் அப்படிங்கறது எல்லாத்தையுமே எவன் கைவிட்டு இருக்கிறானோ அவனேதான் தியக்த முக்த பந்தன அப்படிங்கிறது குறிக்கிறது. Similarly, avijñāta gati, he says, is regarding someone about whom others may ask, where did he go? Kvagata. அவிஞாத கதி அப்படிங்கிற வார்த்தைக்கும் அவர் என்ன சொல்றாருன்னா, அதை யார் குறிக்கணும்னா, எந்த நபர் இருக்கிற இடம் தெரியாம எங்கேயோ போய்விட்டார் அப்படிங்கிறச்சே, அவர் போன இடம் எங்க, யாருக்கும் தெரியாத இடத்திற்கு போனார், அப்படிப்பட்ட நபரை குறிக்கிறது. Or where has it gone? இது பொதுவா சொல்லணும்னா, அந்த வஸ்து எங்க வஸ்துன்னு இல்ல, அது எங்க சென்று விட்டது அப்படின்னு அதையும் குறிக்கும். Meaning that life of full sensory capacity. அதாவது அத்தனை புல இன்பத்திற்கும் மையப்பொருளாக இருக்கும் அந்த உயிர் வாழி, அதை குறிக்கிறது. Before 2 years ago, all of us could freely go outside anywhere we wanted to without any concern. 2 வருடங்களுக்கு முன்பு எந்த கவலையும் இல்லாம நம்ம எந்த இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறோமோ அந்த இடத்திற்கு உடனடியாக சென்று கொண்டுதான் இருந்தோம். One of my god brothers is in the hospital with a brain infection as a result of COVID. இந்த கோவிட்னால இப்போ சமீபத்துல இன்னொரு ஆன்மீக சகோதரர் அவருடைய மூளை பாதிக்கப்பட்ட நிலையில் அவர் ஆஸ்பத்திரியில் இருக்கிறார். And now China is warning that there may be an even worse one coming. இப்பதான் நம்ம பாக்குறோம், சைனா இன்னொரு எச்சரிக்கை விட்டுருக்கு, இதை விட மோசமான கிருமி வெளியில வரப்போகுதுன்னு. As if they were designing and releasing these diseases as if like software. எப்படி ஒரு சாஃப்ட்வேர் ப்ரோக்ராம் அவங்க வெளியில விடுற மாதிரி எல்லாத்தையும் தயார் பண்ணி வெளியில விடுற மாதிரி அடுக்கடுக்கா விட்டுக்கிட்டே இருக்காங்க. And that prediction is coming out of Wuhan of all places. எங்க இருந்து வருது? ஊஹான்ங்கிற அதே இடத்துல இருந்து தான் அந்த கணிப்பு மறுபடியும் வருது. It almost sounds like a threat. சொல்ல போனா இது மிரட்டல் போல தோன்றுகிறது. But at any rate, here Dhritarashtra is, he may be wondering, actually he's not even wondering, this is the real problem. நம்ம சொல்லலாம் திருதராஷ்டிரன் இதை பத்தி யோசிக்கிறான்னு, ஆனா உண்மை பிரச்சனை என்னன்னா திருதராஷ்டிரன் இதை பத்தி எல்லாம் யோசிக்கிறதே மாதிரி தெரியல. It requires Vidura to remind him that Baba, your teeth are all falling out. விதுரர் அங்க இத பாருப்பா, உன்னுடைய பல்லெல்லாம் உதிர்ந்துகிட்டு இருக்கு அப்படிங்கறத ஞாபகப்படுத்த வேண்டிய சூழ்நிலையில இருக்கான். You're living in the house of people that you once tried to kill. நீ யாருடைய வீட்டை தங்கி இருக்கேன்னு உனக்கு தெரியுமா? யார நீ கொல்லணும்னு நினைச்சியோ அவங்க வீட்டிலேயே நீ இப்ப தங்கி இருக்க, அது உனக்கு புரியுதா அப்படின்னு கேக்குறாரு. Your mind and your senses have all become very feeble and you can't do things anymore. உன்னுடைய மனசும் சரி உன்னுடைய புலன்களும் சரி எல்லாம் பலவீனமா இருக்கிறது. அப்படி இருக்கிறதுல உன்னால எதுவுமே செய்ய முடியாது, உன்னால அதை உணர முடியறதா? And we don't need to ask about his eyesight. அவனுடைய கண்களை பத்தி பார்வையை பத்தி கேட்கறதுக்கு அவசியமே இல்ல. So Vidura has to tap him on the shoulder and remind him that look, your life is over. விதுரர் திருதராஷ்டிரனை தட்டி எழுப்ப வேண்டியதா இருக்கு. இத பாருப்பா, உன்னுடைய வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு. And in the previous verse, I think it's the previous verse, we've already heard that Kali Yuga is just upon us now. It's going to get a lot worse.
நம்ம இதனுடைய முன்னாடி ஸ்லோகத்துல தான் பார்த்தோம் நினைக்கிறேன். கலியுகம் வந்து நம்ம மேலேயே வந்தாச்சு. இப்போ கலியுகத்திலேயே நம்ம மூழ்கி இருக்கோம் இப்போ. If you've lived for 4 or 5 decades in this world, then you know it can always get worse. நீங்க ஒரு 40-50 வருஷம் இந்த உலகத்துல வாழ்ந்திருந்தாலே போரும். இந்த சமயத்துல உங்களுக்கு இதை விட மோசமாதான் ஆக போறது அப்படிங்கறத நீங்க நல்லா புரிஞ்சுக்கலாம். In many ways it's already become worse. இப்பவே தெரியுது ஏற்கனவே வந்து ரொம்ப மோசமான சூழ்நிலையா தான் இருக்குன்னு. So sadhira, such a person is sober if he can tolerate all these things. sadhira அப்படிங்கிறவன் இந்த மாதிரியான சூழ்நிலைகள்ல அவன் வந்து பொறுத்துக்கிட்டு இருக்கானா அவனே தீரன். By tolerating misery, that's how we get liberated. நம்ம வந்து துயரங்களை கட்டுப்படுத்துவதன் மூலம் நம்ம வந்து முக்தி அடைகிறோம். Jiva Goswami also comments on this verse. இந்த ஸ்லோகத்திற்கு ஜீவ கோஸ்வாமியும் விளக்கம் அளித்துள்ளார். Gata swarthamimam deham ityadi dvaye purva atura sannyasi parasto sadvivekena bhagavat charanataya sannyasiti taratamyam gneyam. It should be understood that this verse is describing the sannyasi who has had trouble in life and is therefore giving up the world. இந்த ஸ்லோகம் யாரை குறிக்கிறது? யார் ஒரு சன்னியாசி இந்த உலகத்துல ஏற்கனவே வந்து ரொம்ப துயரத்துல மாட்டி அதுல இருந்து விரக்தி அடைஞ்சு அவர் வந்து இந்த உலகத்தையே கைவிட தயாரா இருக்கிற அந்த நிலையை குறிக்கிறது. After all, who doesn't have trouble in this world? நம்ம சொல்ல போனா யாருக்குதான் பிரச்சனை இல்லை இந்த உலகத்துல சொல்லுங்க. Tapatraya means the threefold miseries of material existence. தாபத்ரயகன்னு சொல்லப்படக்கூடியது என்ன? 3 வகையான துயரங்கள் நம்மளை தாக்குகின்றன. Some people handle them better than others, it seems. பார்க்க போனா ஒரு சிலர் வந்து இந்த 3 பிரச்சனைகளை மற்றவங்களை காட்டிலும் நல்லாவே வந்து தாக்கு பிடிக்கிறாங்க. So this is talking about the atura sannyasi, the person who is frustrated in worldly life, therefore he takes sannyas. இந்த சன்னியாசிகள் இங்க யாரை குறிக்கிறது? வாழ்க்கையில வெறுத்து போன நபர்கள் அந்த வெறுப்பின் காரணமாக சந்நியாசம் எடுத்துக்கொள்கிறார்கள், அவர்களை குறிக்கிறது. Fortunately or unfortunately, that's the best that Dhritarashtra can hope for at this point, and Vidura is reminding him of this. விதுரர் வந்து திருதராஷ்டிரருக்கு நினைவுபடுத்துறது என்னன்னோ, அதிர்ஷ்டவசமோ இல்ல துரதிருஷ்டவசமோ இவ்வளவுதான் உங்களால இப்போதைக்கு செய்ய முடியும், அந்த சூழ்நிலையில் தான் திருதராஷ்டிரருக்கு அழைக்கிறோம். இப்போ the next verse, text 27, describes a sannyasi who instead renounces the world not because of frustration but because of surrender to the Lord with proper discrimination. அடுத்த ஸ்லோகம் 27வது ஸ்லோகம் என்ன சொல்றதுன்னா, அதாவது வாழ்க்கையில வெறுத்து போனது காரணமாக வாழ்க்கையை கைவிடும் துறவு வாழ்க்கையை மேற்கொள்ளும் சன்னியாசியை காட்டிலும் பகவானுடைய வெறுப்பின் காரணம் அன்றி பகவானிடம் சரணடைந்து அந்த முழு சரணத்துல தன்னுடைய சன்னியாச வாழ்க்கையை மேற்கொள்பவர்கள் இதோட சிறந்தவர்கள்னு சொல்றது. There's a difference. இதுல வித்தியாசம் இருக்கு. சன்னியாசம் go ahead. Not only is there a difference, taratamyam gneyam. It should be understood that there's a hierarchy. One is better than the other one. இதுல வெறும் வித்தியாசம் இருக்குன்னு சொன்னா மட்டும் போராது. இந்த ஒன்றை காட்டிலும் இன்னொன்று சிறந்ததுன்ற தாரதமியமும் இங்க அடங்கி இருக்கு. Oh, I just without spoiling the plot, I'll just quickly recite the next verse. Yaswakat parato veha jata nirveda atmavan hridi kritva harim gehat pravrajet sa narottamaha. The narottama here is better than the dhira. நரோத்தமா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. தீரனை காட்டிலும் உத்தமன் யார் என்று விளக்குறது. If you have the Tamil translation, you can read that. மத்தாஜி தமிழ் மொழிபெயர்ப்பு 27வது ஸ்லோகத்துக்கு படிங்க. மொழிபெயர்ப்பு: எவன் தானாகவோ பிறர் உபதேசத்தாலோ இந்த ஜட உலக துன்பத்தையும் நிலையற்ற தன்மையையும் அறிந்து இதயத்தில் வாழும் பரம புருஷனிடம் முழு நம்பிக்கை கொண்டு வீட்டை விட்டு வெளியேறுகிறானோ அவன் முதல் தரமான மனிதனாவான். ஹரே கிருஷ்ணா.
So in other words, a person who has not used his body and mind to worship Krishna throughout life, he should reject wealth and sons and all that, and he should go someplace where nobody can find him, and at least at that point he should take up bhakti. Better late than never. இதை யாரை குறிக்கிறதுனா, யார் ஒருவர் பகவான் கிருஷ்ணரிடம் முழுமையாக பக்தி தொண்டை செய்து சரணடைந்து தன்னுடைய வாழ்க்கையை முழுமையாக பகவானுடைய சேவைக்கு அர்ப்பணிக்காத பட்சத்தில் அவன் குறைந்தபட்சம் அவனுடைய குடும்பத்தை விட்டு யாரும் தெரியாத ஒரு இடத்திற்கு அவன் துறவு வாழ்க்கையை மேற்கொள்வது அவசியமாகும். Srila Vishwanath Chakravarti Thakur also says very much the same in his commentary. தம்முடைய வியாக்கியானத்துல விஸ்வநாத சக்கரவர்த்தி டாக்கூரும் இதே மாதிரி தான் விளக்குறார். Gata swarthama krita krishna bhajanatvaina shoka moha jaradi vyakulam mukta bandhanaha tyakta dhanaputradihi Bhagavata itya vignata gatir yasya sah jahyat kwapi tirthe deham bhaktya yastyajet sadhira. That means, well, he says gata swartha means afflicted with lamentation, illusion and old age. அவர் இங்க வந்து கத ஸ்வார்த்தம் அப்படிங்கிறது யாரை குறிக்கிறதுனா, யார் ஒருவர் மூர்ப்பு வியாதி இதுல எல்லாம் வந்து அவர்கள் மாட்டி இருக்கிற சிக்கி இருக்கிறவர்களோ அவர்களை குறிக்கிறது. Because of not having worshipped Krishna. ஏன் அப்படி மாட்டினாங்க? கிருஷ்ணரை அவர்கள் வழிபடவில்லை, அதனால அவங்க அந்த பிரச்சனையில மாட்டியிருக்காங்க. Let's read between the lines here. Well, what does this imply? அப்ப இது வந்து என்ன உண்மையில குறிக்கிறதுங்கறத கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். It means that if you don't become Krishna conscious throughout life, then you're definitely going to be affected by all these miseries that come with old age. நீங்க வந்து கிருஷ்ண பக்தியை முழுமையாக இந்த வாழ்க்கையிலேயே ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் நிச்சயமாக முதிர்ந்த காலத்துல மூர்ப்புனால வரக்கூடிய பிரச்சனைகள்ல நம்ம அதனால பாதிப்படைவோம் அப்படிங்கறது தான் இங்க குறிக்கிறது. So that's gata swartham, useless, we've already described. கத ஸ்வார்த்தம்னா எந்த பிரயோஜனத்துக்கும் இல்லாமல் இருக்கும் நிலையை குறிக்கிறது. And it hits us harder if we've not cultivated Krishna consciousness throughout our lives. அது என்ன சொல்ல வருதுன்னா, சுருக்கமா சொல்லணும்னா, இந்த மாதிரியான வாழ்க்கை முழுக்க கிருஷ்ண பக்தியை நம்ம மேற்கொள்ளவில்லை என்றால் இந்த கத ஸ்வார்த்தம் நிலை, எதுக்கும் பயனுமில்லாத நிலை வந்து நம்மள பெரிதும் பாதிக்கும். அதனால நம்ம பெரிதும் பாதிப்படைவோம். Mukta bandhana, he says, means giving up wealth and sons and other such things. முக்த பந்தனம்னா இந்த செல்வம், மக்கள், மனைவி, குழந்தைகள் இவர்களை எல்லாம் கைவிடுவதும் நிலை. And don't forget Chennai silks it. நிச்சயமா சென்னை சில்க்கும் சேர்த்து கைவிடணும். Avijñata gati means going where no one knows. அவிஞாத கதினா யாருக்கும் தெரியாத இடத்திற்கு செல்லும் நிலையை குறிக்கிறது. In other words, the detachment is final. They can't find you. அப்படின்னா என்ன அர்த்தம்? துறவுங்கிறது உறுதியா இருக்காங்க, யாராலையும் உங்களை கண்டுபிடிக்க முடியாது எங்க போயிட்டீங்கன்னு. Okay, and then finally jahyat kwapi tirthe deham bhaktya yastyajet sadhira. Jahyat means one should actually give up the material body itself at some holy place after practicing devotion. ஜஹ்யாத் அப்படிங்கிற வார்த்தை இங்க என்ன குறிக்கிறதுனா, ஒருவர் பக்தி தொண்டை நல்லா கடைபிடித்து ஒரு புனித இடத்திற்கு சென்று அந்த புனித இடத்துல தம்முடைய உடலை தாமாகவே கைவிட வேண்டும் அப்படிங்கறத குறிக்கிறது. So these are the comments of three of our Purvacharyas. Now we can closely look at Srila Prabhupada's purport. இதுவரைக்கும் நம்ம வந்து பூர்வ ஆச்சாரியர் 3 பேருடைய விளக்கங்களை கேட்டோம். இப்போ ஸ்ரீல பிரபுபாதர் என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். The very first thing Srila Prabhupada mentions is he's quoting from Narottam Das Thakur. Since we're talking about Narottams, we might as well quote this one. முதல் கண்ணாக நரோத்தமன் அப்படிங்கிற உயர்ந்த நபர்களை பற்றி நம்ம பேசிக் கொண்டிருக்கிறோம். பிரபுபாதர் என்ன செய்யறாருங்க? நரோத்தம தாச டாக்குரான பூர்வ ஆச்சாரியரை முதற்கண்ணாக வைத்து அவர் வந்து அவரை மேற்கோள் காட்டி தம்முடைய பொருளுரையை ஆரம்பிக்கிறார். In Bengali language, he sung Hari Hari Bifale Janama Vainu.
வங்காள மொழியில ஹரிஹரி பிஃபலே அப்படிங்கிற பாட்டை வந்து ஜனம பாயினோ அப்படிங்கிற ஒரு பாட்டை வைத்து அவர் பாடியிருக்கிறார். மனுஷ்ய ஜனம பையா ராதா கிருஷ்ணனா பஜியா ஜானியா சுனியா விஷ காயினோ. Oh Lord Hari, I've wasted my life. Although I've taken this rare human birth, I've not served Radha Krishna and I've knowingly drunk poison. ஓ பகவானே, ஹரி, நான் வந்து இந்த மனித உடலை எடுத்துக்கொண்ட பிறகும் தெரிந்து கொண்டே உங்களுக்கான சேவை, தாமரை திருவடிக்கான சேவையை செய்ய தவறி இந்த விஷத்தை குடித்துள்ளேன். गोलोकेर प्रेम धना हरिनाम संकीर्तन रति ना जन्मिलो खेनिताय संसार विचारले दीवानिशी हिया जाले जुड़ाईते ना कोइनो पाय. The treasure of divine love in Golok Vrindavan has descended as the congregational chanting of the Lord's holy names. கோலோக விருந்தாவனத்தில் இருக்கும் செல்வமான மிக உயர்ந்த செல்வமான பொக்கிஷத்தை இங்கு ஹரிநாம சங்கீர்த்தனம் மூலமாக இந்த உலகில் அவதரித்துள்ளது. Why was I never attracted by that chanting? இந்த ஹரிநாம சங்கீர்த்தன உச்சாரணத்தின் மூலமாக ஏன் எனக்கு எந்த கவர்ச்சியும் ஏற்படவில்லை? Now, day and night, my heart burns with the fire of the poison of worldliness, and I've not accepted any means of relieving it. ஆனா இப்ப என்னாச்சு? அதன் காரணமாக இரவும் பகலுமாக என்னுடைய இதயம் இந்த பௌதீக இன்பத்தின் விஷத்தின் காரணமாக, தாக்கத்தின் காரணமாக பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. நான் இதற்கான நிவாரணத்திற்கான எந்த முறையும் ஏன் கையாளவில்லை இன்னும். Brajendra Nandana Je Shachi Sutta Hailo She Balaram Hailo Nitai Dina Hina Jata Chilo Hariname Uddharilo Tara Sakhi Jagai Mathai. Lord Krishna, the son of the king of Braj, became the son of Shachi. நந்த மகாராஜரின் மகனான கிருஷ்ணரே இப்பொழுது சச்சி புத்திரனாக அவதரித்துள்ளார். And Balaram has become Nitai. பலராமரே நித்யானந்தராக வந்து விட்டார். And together they, through the holy name, delivered all the souls who were lowly and wretched. மிகவும் கீழ்நிலையில் இருக்கக்கூடிய கொடூரமான ஆத்மாக்களையும் இவர்கள் இருவரும் சேர்ந்து விடுவித்துள்ளனர். The two sinners, Jagai and Madhai, are evidence of this. ஜகாயும் மதாயும் மிகவும் கொடூரமான பாவகரமான நபர்களாக இருந்தார்கள். அவர்கள் விடுவிக்கப்பட்டதே இதற்கான சிறந்த முன்னுதாரணமாகும். For that matter, so am I. அவர்களை பற்றி கூறுவதற்கு என்ன, எனக்கு நானே ஒரு உதாரணமாகும். Aha Prabhu Nanda Suta Vrishabhanu Suta Juta Karuna Karo Hoy Baro Narottama Dasa Koi Natheli Horanga Pai Toma Bina Ke Ache Amar. O Lord Krishna, you, the son of Nanda, accompanied by the daughter of Rishabhanu, please be merciful to me now. நந்த புதல்வரான கிருஷ்ணரே, தாங்கள் ரிஷபானுவின் மகளான ஸ்ரீமதி ராதாராணியுடன் சேர்ந்து எனக்கு இப்பொழுதே தங்களுடைய கருணையை பொழிவீராக. Narottam Das says, "O my lords, please do not push me away from your reddish lotus feet." நரோத்தமதாசரான நான் கூறுகின்றேன், பகவானே, தயவு செய்து என்னை தங்களது தாமரை செக்கச்சிவேல் என்று இருக்கும் தாமரை திருவடியிலிருந்து தள்ளிவிடாதீர். Who else do I have except for you? உங்களை தவிர வேற யார் எனக்கு இருக்கிறார்கள்? எந்த கதி உண்டு? Actually, this is Srila Prabhupada's favorite song, favorite bhajan. He used to sing all the time. ஸ்ரீல பிரபுபாதருடைய மிக மிக
பிடித்தமான அவருக்கு விரும்பிய கீர்த்தனம் எப்பொழுதும் அவர் பாடக்கூடிய கீர்த்தனம் இந்த கீர்த்தனம். And in it we hear Narottam Das Thakur expressing the same idea that his predecessors expressed in Sanskrit many years before. நரோத்தம தாச டாக்கூர் இதுல என்ன சொல்றார்? அவருடைய முந்தைய பூர்வாச்சாரியர்கள் என்ன சொல்லியிருக்காங்களோ அதையே தான் அவரும் இங்க சொல்றார். Bhumaus kalatapadanam bhumirevavalambanam tvai jataparadhanam tvameva sharanam prabho. My dear Lord, for somebody who has tripped and fallen, the ground is his only shelter. பகவானே எம்பெருமானே, யார் ஒருவர் கால் சறுக்கி கீழே விழுகிறார்களோ அவர்களுக்கு நிலம்தான் அடைக்கலமாக தாங்கிக் கொண்டிருக்கிறது. In the same way, someone may have offended you, but still you are his only shelter. You are his only hope. அதே விதத்துல தங்களை யாராவது தங்களுக்கு அபராதம் இழைத்திருந்தாலும் உங்களை தவிர வேறு யாரு அவருக்கு அடைக்கலமாக இருக்க முடியும்? நீங்களே அவரது அடைக்கலமாவே. So this is the first thing that Srila Prabhupada mentions. இதுதான் பிரபுபாதர் தம்முடைய பொருளுரையில முதல் கண்ணாக முன்வைக்கிறார். Then he continues, the human body, in other words, is especially meant for cultivating knowledge of devotional service, without which life becomes full of anxiety and miserable conditions. We've already heard this. மேலும் அவர் நம்ம ஏற்கனவே கேட்டிருக்கோம், அதைத்தான் இங்க சொல்றார். அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த உடலானது துயரங்களும் கவலைகளும் கொடூரமான பௌதீக நிலைகளும் மட்டுமே நிரம்பியுள்ளது. அப்படிப்பட்ட நிலையிலிருந்து மனித அதிலிருந்து விடுவிப்பதற்காகவே அறிவை பகவானின் தூய தொண்டு செய்வதற்கான அறிவை வளர்த்துக் கொள்வதன் மூலம் விடுவித்துக் கொள்வதற்காகவே மனித உடல் கொடுக்கப்பட்டுள்ளது. So we've already heard what the acharyas have said about gata swartham, the body being no longer fit for sense gratification. கத ஸ்வார்த்தம் அப்படின்னா இந்த உடல் இன்னுமே புலன் இன்பத்திற்கு பிரயோஜனமே படாத ஒரு வஸ்துவாக இருக்கும் நிலையை குறிக்கிறதுன்றத பூர்வாச்சாரியர்களுடைய விளக்கத்தின் மூலம் கேள்விப்பட்டோம். But here it seems like Srila Prabhupada is very subtly hinting that the body is actually meant for another aim, and when we get old we can't really easily take up devotional service either. அதாவது இங்க பிரபுபாதர் என்ன சொல்ல வர்றாருன்னா, இந்த மனித உடல்ங்கிறது வேற ஒரு முக்கியமான காரணத்திற்காக கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால நம்ம அதை வச்சு நம்ம மூர்ப்பு வந்தாலும் அந்த இலக்கை அடைவதற்கு உபயோகிக்க முடியும் அப்படிங்கறத சொல்றார். How are you going to remember so many shlokas when you have no memory left? உங்ககிட்ட ஞாபக சக்தியே இல்ல, குறைஞ்சு போச்சு அப்படின்னா இத்தனை ஸ்லோகங்களை நமக்கு எப்படி ஞாபகம் இருக்க போறது? How can you do anything in devotional service when your body is falling apart? உங்களுடைய உடல்ல ஒரு சத்து இல்லாம அது பாட்டுல உதிர்ந்து விழுந்ததுன்னா நம்ம எப்படி பகவானுக்கு பக்தி தொண்டை செய்ய முடியும்? So we've already described dhira means someone who is not disturbed even when there is sufficient provocation. தீரன் என்பது என்பவர் யார் அப்படிங்கறத முன்னாடியே பேசணும். அதாவது எந்த விதமான சூழ்நிலையிலும் தன்னுடைய தொண்டை தவறாமல் செய்பவனே தீரன். Prabhupada gives an example which he quotes from the Meghaduta Kumara Sambhava of the poet Kalidas. காளிதாசர் குமார சம்பிரதாயத்தை சேர்ந்தவர். அவர் சொன்ன ஒரு வார்த்தையை இங்க பிரபுபாதர் மேற்கோள் காட்டுகிறார். Kumara Sambhava, that's the book written by Kalidas. காளிதாசர் எழுதின புஸ்தகம் குமார சம்பவம்ங்கிற புஸ்தகம். As the title suggests, it's all about how Kartikeya was born. இப்ப இந்த இதிலே பார்த்தா நமக்கு என்ன தெரிய வருது? கார்த்திகேயர் எப்படி பிறந்தார் அப்படிங்கறத பத்தி தான் இது சொல்றது. Cupid, what happened to Cupid when he tried to shoot arrows at Lord Shiva? சிவபெருமான் மீது காமதேவன் காமபானத்தை போட பார்த்தான். அப்ப என்ன நடந்தது? He was instantly incinerated by the wrath of the Lord. சிவபெருமானுடைய கோபத்திற்கு ஆளானான். That's why Cupid is called Ananga. அதனாலதான் காமதேவனுக்கு அனங்க அப்படின்னு ஒரு பேர் உண்டு. He's got no more body.
அவனுக்கு வந்து உடல் போயிடுச்சு. Now Lord Shiva is so sober that even Parvati came and she's massaging the genital of Lord Shiva and still he's undisturbed. சிவபெருமான் எப்படிப்பட்ட சஞ்சலமடையாத நிலையில இருக்காருன்னா, பார்வதியே வந்து அவருடைய ஆணுரூபை வந்து தடவி கொடுத்தா கூட அவர் வந்து எந்த ஒரு சஞ்சலமும் அடையாத நிலையில அப்படியே இருக்கக்கூடியவர். So this definition of dhirata, this becomes very profound if we consider what this kind of provocation. அதாவது நம்ம இப்படிப்பட்ட தூண்டுதல் நடக்கிற சூழ்நிலையில ஒருத்தர் சஞ்சலம் அடையாம இருக்காங்கன்னா தீரத்துவம் அப்படிங்கிறது என்னங்கிறது புரிய வரும். So Srila Prabhupada goes on to say, one cannot give up a comfortable family life due to affection for the wife and for the children, etc. ஒரு குழந்தைக்காகவும் மனைவிக்காகவும் அன்பை பொழிவதன் மூலம் ஒருவர்னால சொகுசான வாழ்க்கையை யாராலையும் கொடுக்க முடியாது அப்படிங்கறத பிரபுபாதர் சொல்றார். But this raga, these attachments, they actually obstruct one's spiritual advancement. ஆனா இந்த மாதிரியான பற்றுதல் தான் உண்டாகும். அந்த பற்றுதல் என்ன செய்யும்? ஆன்மீக முன்னேற்றத்தை தடைக்கல்லாக திகழும். If somehow one can become free from that attachment, then he's called dhira. ஒருத்தர் விடுபட்டு நிக்கிறார்னா அவர்தான் தீரர். So we've already described, we've heard from our acharyas that today's verse is describing the dhairya or the sobriety of the frustrated person whose life is no longer feasible in this world. ஏற்கனவே நம்ம பார்த்தோம், இந்த யார் ஒருவன் இந்த பௌதீக வாழ்க்கையில வந்து வெறுப்படைந்து அந்த வெறுப்பிலிருந்து அவன் விடுபடுவதற்காக அவன் வந்து விலகி செல்பவன் தைரியன் அல்லது தீரன் அப்படின்றத. That's not really so strong renunciation. உண்மையான பற்றுதல்னா அது உண்மையான பற்றுதல் கிடையாது. What is that verse? Vishaya vinivartante niraharasya dehinaha. A person who is fasting, he is not getting strength, but at the same time he really has a taste to eat things and he still has the desires. This is the adhira. தீரனுக்கு எதிர்மறையா இருக்கிறவன் யாருன்றத நம்ம ஏற்கனவே பகவத் கீதை ஸ்லோகத்துல இருக்கு. அதாவது யார் ஒருவன் go ahead. யார் ஒருவன் அவன் வந்து விஷயத்துல அனுபவிக்கிறதுல இருந்து விலகி இருக்கலாம், ஆனால் அந்த விஷயத்தை வந்து அதன் மீது இருக்கக்கூடிய பற்றுதல் விருப்பம் அதை வந்து அவன் வந்து கைவிடாமல் இருப்பான், அவன் அதீரன். So similarly, someone whose renunciation is based on frustration, he's not really that much dhira. He may fall again. அதனால வெறுப்பின் காரணமாக ஒருவன் துறவை மேற்கொள்கிறான் என்றால் அவன் உண்மையிலேயே தீரன் கிடையாது. ஏன்னா அவன் வந்து எந்த சமயத்திலும் மீண்டும் அந்த பற்றுதலுக்கு ஆளாக வாய்ப்புண்டு. Fall again means he'll come back to get another body to fulfill his desires because they're still there. வீழ்ச்சி அடைவான் என்றால் என்ன? துறவு மேற்கொண்டால் கூட அவன் மீண்டும் ஒரு உடலை எடுக்க வாய்ப்புண்டு. அந்த உடல் மூலம் அனுபவிக்கும் தன்மையை கொண்டதனால அந்த அனுபவத்தை மேற்கொள்வதற்கு ஒரு உடலை மேற்கொள்ள வேண்டும். That's what mainly happens among the karmis, the jnanis and the yogis, non-devotees. இந்த பக்தர்கள் அல்லாத மூன்று கர்மி, ஞானி, யோகிங்கிறவங்களுக்கு இதுதான் பிரச்சனை. But stable renunciation or strong renunciation, proper renunciation, Rupa Goswami says, that becomes possible by the grace of bona fide saints and self-realized souls. In their association, one can be engaged in bhakti. ஆனால் உண்மையான துறவு, திடமான துறவு, நிலையான துறவு, ஒழுங்கான துறவு என்று சொல்வது எதை குறிப்பதென்றால், யார் ஒருவர் தூய பக்தர்களின் அங்கீகரிக்கப்பட்ட பக்தர்களின் சங்கத்தில் பக்தியை பயிற்சி செய்கிறார்களோ அவர்கள் அடையும் துறவே நிலையான துறவாகும். Srila Prabhupada writes very poignantly, sincere surrender to the lotus feet of the Lord is possible
by awakening the transcendental sense of service, and this is made possible by association with pure devotees of the Lord. உண்மையான நேர்மையான விதத்துல பகவானுடைய தாமரை திருவடிகளுக்கு சரணடைய வேண்டும் என்னால் அது தெய்வீக உணர்வை கொண்ட சேவையின் மூலம் பகவானுக்கு பக்தர்களின் தூய பக்தர்களின் சங்கத்தில் செய்யப்படும் அப்படிப்பட்ட சேவையின் மூலம் மட்டுமே சாத்தியமானதாகும். What is it that the devotees association awakens? பக்தர்களுடைய சங்கம் எதை தட்டி எழுப்புகின்றது? The transcendental sense of service. சேவை செய்ய வேண்டும் எனும் தெய்வீக உணர்வு அதை தான் குறிக்கிறது. In other words, our devotional service has to be transcendental, aprakrita, not prakrita. அப்ராகிருத்தம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய தெய்வீக நிலையில் இருக்கக்கூடிய தூய பக்தி தொண்டை தான் இது குறிக்கிறது. Sometimes the Mayavadis and the yogis and the Gyanis, they try to confuse this very important distinction. சில சமயங்கள்ல மாயாவாதிகளும் சரி யோகிகளும் சரி இந்த மாதிரி இந்த ஒரு முக்கியமான விளக்கத்தை அவங்க குழப்ப முயற்சிக்கிறார்கள். As if all service were transcendental. It's not. அதாவது செய்யப்படக்கூடிய அனைத்து சேவையும் தெய்வீகமானதே அப்படின்னு சொல்றாங்க. அது உண்மை அல்ல. Service to the Lord is transcendental. பகவானுக்கு செய்யப்படக்கூடிய சேவை மட்டுமே தெய்வீகமானது. Any service may purify the heart, but that doesn't mean that it's transcendental. யாருக்கு வேணா நம்ம சேவை செய்யலாம், அந்த சேவை மூலம் இதயம் தூய்மை அடையலாம், ஆனால் அது தெய்வீகமானதாக மாறிவிடாது. Transcendental, loving service can only be awakened by association with pure devotees. தெய்வீக அன்பு தொண்டு அப்படிங்கிறது தூய பக்தர்களின் சங்கத்தில் மட்டுமே அந்த விழிப்புணர்வை பெற முடியும். This is a very, very important principle of bhakti. பக்தியில இது ஒரு மிக முக்கியமான கொள்கையாகும். So, why are we so concerned about Dhritarashtra? Because we're all just like Dhritarashtra ourselves. நம்ம ஏன் திருதராஷ்டிரன் மேல இவ்வளோ கவனத்தை செலுத்துறோம்? உண்மையில நம்ம எல்லாருமே திருதராஷ்டிரனை போலவே தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். But at least Dhritarashtra was lucky enough to have a brother whose very association was a source of liberation for his frustrated life. திருதராஷ்டிரனுடைய அவனுடைய வாழ்க்கையில குறைந்தபட்சம் அவனுக்கு ஒரு விதுரரை போன்ற ஒரு மிக சிறந்த சகோதரர் இருந்தார். அதன் மூலம் அவருடைய வெறுப்பு நிரம்பிய வாழ்க்கைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வாய்ப்பு கிடைத்தது. Similarly, we have somehow come into the association of devotees, and by that association, we can also turn around our own frustrated lives and become devotees ourselves. அதே போல நம்ம திருதராஷ்டிரனை போல வெறுப்பையே நிரம்பிய வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஏதோ ஒரு விதத்துல ஏதோ ஒரு காரணத்தினால நமக்கு தூய பக்தர்களின் சங்கம் கிடைக்கிறது. அந்த தூய பக்தர்களின் சங்கத்தை ஏற்றுக்கொண்டு அதன் மூலம் இந்த வெறுப்பு நிரம்பிய வாழ்க்கைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வாய்ப்பு உண்டு. They say in English, every saint has a past and every sinner has a future. ஆங்கிலத்தில் சொல்லப்படுறது ஒரு பழமொழி இருக்கு. எல்லா குற்றவாளிக்கும் எல்லா பாவகரமா எல்லா புனித நபருக்கும் அவர் முந்தைய காலத்துல செய்த ஒரு காரணம் உண்டு. அதே போல ஒருத்தன் பாவம் செஞ்சிருந்தாலும் அவனுக்கு எதிர்காலம் உண்டு. So please conclude now by reading the Tamil translation of today's verse again. சுலோச்சனா மாதாஜி, இன்றைய ஸ்லோகம் 26வது ஸ்லோகத்துடைய தமிழ் மொழிபெயர்ப்பை இன்னொரு முறை படிங்க. படிக்கிறேன் பிரபுஜி. ஸ்லோகம் 26 மொழிபெயர்ப்பு. எல்லா கடமைகளிலிருந்தும் விடுபட்டு யாரும் அறியாத ஒரு இடத்திற்கு சென்று அங்கு ஜடவுடல் பயனற்று போகும்போது அதை கைவிடுபவன் தீரன் எனப்படுகிறான். ஹரே கிருஷ்ணா. And tomorrow we will hear, in the next class we will hear about the devotees and how their renunciation is actually deeper. இந்த நெக்ஸ்ட் அடுத்த வகுப்புல நம்ம பக்தர்கள் எப்படி அவர்களுடைய துறவு எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். Okay, so we'll stop here.
Yes, bro. Maybe next week you can speak on 27, even though we would have gone past those verses. Okay, yeah, whatever you like. So, does anyone have any questions or any comments? ஏதாவது கேள்விகள் கருத்துக்கள் இருக்கா? Kishori Priya. You have explained Dhira and what Srila Prabhupada classes elsewhere as sober. But in this context, it seems like it's not a person who refrains from being intoxicated, it's a person who has recovered from his intoxication. Am I right? I mean, in other places, I think it talks about a person who does not get intoxicated in the first place. So how do we really understand this Dhira? Even though the term is the same, it just seems like, and you mentioned there's a stratification, and the next verse is a better person, but still calling this person a Dhira is a little confusing. Mm-hmm. You want to translate? தீரன்கிறதுக்கு ரெண்டு பொருள் சொல்லப்பட்டிருக்கு. ஒருத்தன் உண்மையிலேயே பக்தனாக இருக்கிறவன் தீரன், அதாவது வெறுப்பின் அடையாளத்தை கொண்டு அதன் காரணமாக விலகுபவன் தீரன் சொல்லப்பட்டிருக்கு. இன்னொருத்தர் வெறுப்பின் காரணமாக இல்லாமல் பக்தியின் காரணமாக அன்பின் காரணமாக துறவு வாழ்க்கையை மேற்கொள்பவன் தீரன் சொல்லப்பட்டிருக்கு. இது ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் புரிந்தாலும் இந்த ஸ்லோகத்துல ஏன் வெறுப்பின் காரணமாக விலகுபவனை தீரன் அப்படின்னு சொல்றது எனக்கு கொஞ்சம் குழப்பமா இருக்கு. கொஞ்சம் விளக்கம். You're correct. I think that it is confusing, and the term is used a little bit in a contradictory manner. We mentioned already the person who we have these two terms for the formerly attached materialist who has awakened to the wisdom of self-realization. He's called Dhira. நீங்க சொல்றது ஒரு விதத்துல சரிதான். இங்க குழப்பமாக தான் இருக்கு. ஏன்னா முந்தைய தினத்துல அவன் பற்றுதல் மேற்கொண்டு இருக்கிறான், ஆனால் அதை அவன் கைவிட்டு அவன் அதிலிருந்து அவன் விலகி இருப்பவன் தீரன் அப்படிங்கிறது ஒரு விதத்துல உண்மைதான். But on the other hand, we have the devotee whose renunciation from the very start has always been based in love for Krishna. That's a very different thing. There is a tadatamya. ஆனா இரண்டாவது வகையாக சொல்லப்படக்கூடிய தீரனானவன் எப்பொழுது அவனுக்கு அறிவு வந்ததோ அந்த அறிவு வந்த மாத்திரத்திலேயே அவன் தூய பக்தி அன்பின் மூலம் கிருஷ்ணருக்கு அவன் அதை அடிப்படையாக வைத்து அதன் மூலம் அவன் துறவு வாழ்க்கையை கடைபிடித்துள்ளான். அதனால அவன் உத்தமன். தாரதமியம் சொல்லப்படக்கூடிய ஒரு உயர்ந்த நிலையை நம்மளால புரிந்துக்க முடியாது. Uttama means above the darkness, better. உத்தமன் என்றால் முன்ன சொன்ன தீரனை காட்டிலும் உயர்ந்தவன், சிறந்தவன் அப்படிங்கறத குறிக்கிறது. So one of them is Naradhira, the other one is Narottama. முதல்ல இருக்கிறவர் தீரர், நரதீரன், அதாவது மனிதர்களுள் உயர்ந்தவன் சொல்லலாம். ஆனா நரோ உத்தமன் அடுத்தவர் பக்தர்களை நரோ உத்தமன், அதாவது மிக சிறந்தவர், மனிதர்களுள் மிக சிறந்தவரை குறிக்கிறது. The Dhira's renunciation is a little bit falgu, and the Narottama's renunciation is very strong. Yukta. ஒரு விதத்துல பார்த்தா இந்த நரதீரன் அப்படின்னு சொல்லக்கூடிய தீரன் அவனுடைய பற்றின்மை என்பது சொல்ல போனா பல்குன்னா ஒரு போலி. ஆனா நரோத்தமன் அவனுடைய உறவு வாழ்க்கையானது நிலையானது, உண்மையானது. So yeah, it's in a strange sort of a way that Dhira is actually still a Dhira. ஒரு விதத்துல பார்த்தா இங்க சொல்லப்பட்டிருக்கிற தீரன் உண்மையிலே அதீரனாக கூட இருக்கலாம். I think that's the contradiction that you've noticed. நீங்க அதான் அந்த முரண்பாடு தான் கவனிச்சிருக்கீங்க போல இருக்கு. Anyway, we'll hear about this next time when we discuss the Narottamas. மேலும் இத பத்தி நம்ம நரோத்தமர்களை பத்தி பேசும் பொழுது அதை பத்தி இன்னும் அதிகமா விளக்க வாய்ப்பு உண்டு. It may be that Srila Prabhupada deliberately quoted Narottam Das Thakur just to highlight that contrast. He was sharp enough to do that sort of thing.
பிரபுபாதர் அதுக்காகவே தம்முடைய பொருளுரையில நரோத்தம தாசரை மேற்கோள் காட்டி நரோத்தமன்னா என்னன்னு சொல்றதை விளக்குறதுக்கு முன் வைக்கிறார். Okay. All right, so no more questions. We can end here. Thank you very much. All glories to Srila Prabhupada. Thank you, Prabhu. Hare Krishna. Hare Krishna. Srila Prabhupada ki jai. His Grace Mukunda.